வணக்கம். இன்று ஆகஸ்ட் 17 தாவேகா விஜய் அரசு ஆட்சி அமைத்து 100 நாட்கள் ஆகிறது. இந்த 100 நாட்கள்ல தமிழ்நாட்டில் பல சாதனைகள் செய்ததாக விஜயை ஆதரிக்கின்ற பல பேர் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற இடங்கள் போன்ற வகையில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கு 100 நாட்கள என்ன சாதனைகள் செஞ்சோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை தயாரிப்பதற்காக உத்தரவிடப்பட்ட செய்திகள் வருகிறது. ஆனா உண்மையிலே இந்த 100 நாள் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தாவேகா விஜய் அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்றத பற்றி பேசுவதற்காக மக்கள் அதிகாரத்தோடு நாங்கள் கூடியிருக்கிறோம். குறிப்பாக இந்த 100 நாள் ஆட்சியில் தாவேகாவுடைய ஆட்சி துரோக பட்டியல் என்ன என்பதை பற்றி தான் இங்க முக்கியமா விவாதிக்கிறதா இந்த கூட்டம் இருக்கு. இந்த இதுல விவாதிக்கிறதுக்காக முன்னிலை இடைச் செயலாளர் ரவி அவர்கள், முன்னிலை இடைச் செயலாளர் அமிர்தா, கழகத்துடைய அமைப்பு செயலாளர் சாந்தகுமார், நாங்கள் 4 பேர் இந்த கூட்டத்தை விவாதத்தை நடத்துவார். அந்த அடிப்படையில இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன இந்த 100 நாட்கள்ல அவங்க முக்கியமா ஃபர்ஸ்ட் எடுத்ததை பாக்குறது முதல் பாக்குறது அவங்க கொடுத்த தேர்தல் நடத்தக்கூடிய வாக்குறுதிகளை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் முக்கியமா எடுத்து பேசப்படுறாங்க. அந்த அடிப்படையில அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க ரவி இந்த 100 நாள் விஜயனுடைய ஆட்சி அப்படின்றது என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாவுக்கு எல்லாரும் பேசணுங்கிறது விஜய் தரப்புல உத்தரவு கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ஆனா அவர் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே விஜய் புதுசா வராரு, இதெல்லாம் செஞ்சிருவாரு, இதெல்லாம் நிறைவேற்றிக்குவாரு அப்படின்னு மக்கள் நம்பினாலும் கூட அதெல்லாம் இன்னைக்கு மோசடி ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த 100 நாள் பார்க்க முடியுது. குறிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு மின்சாரத்தை பத்தி சொல்ல வேணா, விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் கையெழுத்தா இந்த மின்சாரம் அப்படிங்கிற சம்பந்தமா போறதா சொன்னாங்க. அப்படி போட்டா என்ன எல்லாத்துக்கும் வெளியில வந்துச்சு அப்படின்னா, 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, மற்றவங்களுக்கு எல்லாம் மின்சாரம் ஃப்ரீ இல்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அடி. அது எல்லாருக்குமே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுதான் தேர்தல் வாக்குறுதி. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே வெறும் 500 யூனிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரையறைப்படுத்தி நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மின்சாரம் அப்படின்னாலே இன்னைக்கு பல கிராமங்களையும் நகரங்களையும் மின்வெட்டு பயங்கரமா தலைவிரிச்சு ஆளுக்கு மின்வெட்டு பிரச்சனை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனையை எடுத்து காமிச்சு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க, எடுத்து பார்க்கறாங்க. சென்னையிலும் மிகப்பெரிய அளவுல மின்வெட்டு அதிகமா இருக்கு. இரவு நள்ளிரவுல மக்கள் போராடுறாங்க. விஜய்க்கு ஆதரவா ரீல்ஸ் போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எதிராக ரீல்ஸ் போடுற நிலைமை உருவாயிருக்கு. இது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு பல மடங்கு உயர்ந்திருக்கு. இது அறிவிக்கப்படாத கட்டண உயர்வா இது மிகப்பெரிய அளவுக்கு நிறைய பேருக்கு பெரிய சுமையை ஏற்படுத்திருக்கு அப்படின்றதுனா பெரிய அளவுக்கு மக்கள் இதை கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்து. அப்போ மொத்த தேர்தல் வாக்குறுதியில மின்சாரம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அளவு மோசடியா இன்னைக்கு விஜய் ஆட்சியில நடந்திருக்கு. கரண்ட் கட்டு எல்லா வகையுமே மிகப்பெரிய நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். 2வது, விவசாயிகள். தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பல கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்தவொடனே பாத்தீங்கன்னா போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்படுது. ஏன்? தேர்தல் வாக்குறுதியில சொன்னாரு என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்த கடனையும் விவசாயத்துடைய கடனையும் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இது வழக்கமா 5 வருஷத்துக்கு வரக்கூடிய கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் விவசாயிகளோட கடனை பொதுவாக தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. சரி, மக்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரணமா நடந்துரும், 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் வந்தோடனே அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவார் நினைச்சாங்க. ஆனா என்ன அறிவிப்பு விட்டார் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்தவொடனே 50,000 கடன் தள்ளுபடி. அதாவது 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகளுக்கு, பெரிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தான் சொன்னாங்க. இதை கண்டிச்சு விவசாயிகள் பெரிய அளவுல போராட்டம் பட்டினி போராட்டம் நடத்துறாங்க, விதவிதமான போராட்டங்கள் நடத்துறாங்க. நடத்துனதுக்கு அப்புறம் 50,000 75,000
நான் வந்து கூடுதலா வந்து கடனை ரத்து பண்றேன், 75,000 வரைக்கும் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாலே தவிர மொத்த கடனை வந்து ரத்து செய்ய, விவசாய கடனை ரத்து செய்யறது அப்படிங்கிறது நடக்கல. இப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று, இதுதான் வந்து நடந்தது. குறிப்பா ஏமாற்றம் மட்டும் இல்லாம அந்த இன்னைக்கு எல்லினோ வந்திருக்கு, எல்லினோனால வெப்பம் வித்தியாசம் வந்து தண்ணி வரல, இந்த மாதிரி இதுல எவ்வளவு மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. அப்ப நீங்க வைகையாரெல்லாம் வளர்ந்து போய்க்கிறாரு, அந்த மாதிரி வச்சு காவிரியாரெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்னும் தண்ணி விடாம விவசாயம் வந்து இன்னும் நடக்குமா நடக்காதே வந்து அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து தெரியல. அவ்வளவு மோசமா இருக்கு. இப்போ விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடிக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த நாளையில இருந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தள்ளுபடி பண்ணாதான் அவங்களோட வாழ்வாதாரமே வந்து பாதுகாப்பு, ஏதோ குறைஞ்சபட்சம் விவசாயம் விளையினா அது ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிற அடுத்த விஷயம் என்னன்னு இது வந்து குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு உத்தரவாதமா இருக்கும். அதையும் கூட வந்து இது வந்து தடுத்து நிறுத்திருக்கு. மிகப்பெரிய அளவுல வந்து விவசாயிகள் நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்கன்றது நம்மளுக்கு இப்பயே கண்மாடியே நமக்கு தெரியும். ஜென்மத்துல நான் விவசாயம் பொறுக்கணும்னு விஜய் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய வருத்தம், அவங்களுடைய பாதிப்பு ஒரு புதிய அளவுக்கு தெரியன்றது இந்த நடைமுறை. நிச்சயமா நிச்சயமா அவர் வந்து விவசாயிகளுடைய நெருக்கடியை கண் முன்னாடி வந்து பார்க்க போறாரு அப்படிங்கிறதுதான். இனிமே அப்புறம் வந்து டைலாக் சொல்லுவாரு, இனிமே நான் விவசாயிக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அப்ப இது ஒரு பக்கம் நடந்துட்டு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பேன். இன்னைக்கு வந்து திமுக அதிமுக அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா தூய, அதாவது தீய சக்தி, துஷ்ட சக்தி, துஷ்பிரயோக சக்தி, இன்னும் மோசமான சக்தி, என்னென்னமோ வார்த்தை போட்டு வந்து சக்தின்னு சொல்லி பேசினாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஐயோ ஊழலை ஒழிக்க வந்த உத்தமருங்கிற ரேஞ்சுக்கு தான் விஜய் வந்து பார்த்தாங்க. ஆனா அந்த உத்தமர் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, ரீல்ஸ் போட்டு சட்டமன்றத்துல உட்காந்துருக்கு. என்னன்னா, மக்கள் பணத்தை தொட்டவனை ஒரு நாளும் வந்து நான் விட மாட்டேன், இனிமே தொட்டவனை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனை விட மாட்டேன், அதுக்கு முன்னாடி தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் தான் போறாரே தவிர, அந்த தீய சக்திகள் அதாவது துஷ்ட சக்திகள் ஆட்களை எல்லாம் தன் கட்சியில வந்து இணைச்சிட்டு இருக்கிறாரு. அதிமுக இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பெருசாலி கட்சின்னு சொன்னார் அந்த கட்சியை. அந்த கட்சியில உள்ள நபர்களை எல்லாம் கொண்டு வந்து இப்ப வந்து தாவேக்கா வந்து இணைச்சு, இன்னைக்கு அவர் வந்து மோடி வாஷிங் மிஷின் மாதிரி வந்து இது வந்து விஜய் வாஷிங் மிஷின், தாவேக்கா வாஷிங் மிஷின் அப்படின்னு ஒரு புது வாஷிங் மிஷினை வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த வாஷிங் மிஷின்ல வந்து எல்லா கிரிமினல்களும் ஒயிட்டா மாறிடுறாங்க. அதை வந்து விஜய் வந்து இப்ப சாதிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் நடத்துல சாதனைகள் இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் பட்டியல வருமா என்னன்னு தெரியல. இந்த பட்டியல போட்டாங்க அப்படின்னா மக்கள் காரியத்துக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமா இருக்கு. அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது மட்டும் இல்ல, குதிரை பேரம் தமிழ்நாட்டு இதுவரைக்கும் நடக்காத அளவுல வந்து, அதாவது பிஜேபி ஆட்சிக்கே தப்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆதரவுனா பீமா அரசு இன்னும் வந்து பலரும் சேர்ந்து அதிமுக உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி மொத்தமா தாவேக்கால இணைச்சலான்னு பார்த்தாங்க. அது வந்து நடக்கல. ஆனால் வந்து பல கோடிகள் வந்து அதுல வந்து போட்டு இன்னைக்கு வந்து பலரையும் வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறோம்னாரு 2,500 ரூபாய். இது போல வந்து போக்குவரத்துல எங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த பஸ்ல பெண்கள் இருந்தாலும் ஃப்ரீன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வந்துலாம் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. பேசவே இல்லை அப்படின்னு இதை பத்தி பேசவே இல்லை. கேட்டா வந்து திமுக கவர்மெண்ட்ல மட்டும் 1000 ரூபாய் வந்து 4வது வருஷத்துலாங்க கொடுத்தாங்க, அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது மாதிரி இதை நீங்க ஏத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்து கவுண்டர் பண்றாங்க மக்கள். பண்ணியிருக்காரு, பேரை மட்டும் மாற்றிருக்காரு, மகளிர் பேரை மட்டும் மாற்றிருக்காரு. வெற்றி விடியல் பயணம், வெற்றி தொழிலாளர் புதுசா பேர் தான் வைக்கிறாரு தவிர எல்லாமே வந்து அது பழைய மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதனால எல்லாம் வந்து மாற்று அப்படிங்கிறது இல்ல, எல்லாம் ஏமாற்றாதான் இருக்குது அப்படிங்கிறத கண் முன்னாடி தெரியுது. இந்த 100 நாள் ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் சாதனைகளும் இன்னும் பட்டியல் நம்ம நிறைய போட முடியும். இது ஒரு பட்டியல இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசலாம்? முக்கியமா வந்து இந்த தாவேக்காவுடைய ஆட்சியில வந்து இன்னைக்கு விஜய் வந்து புகழ்பாடுறத வந்து குறிப்பா சட்டமன்றத்துல வந்து செஞ்சிருக்கு. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பல முகங்களை வந்து இன்னைக்கு புகழ்ந்துருக்கு. அது கடைசியா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து எம்எல்ஏ கனிமொழி வந்து அவர் நடிச்ச எல்லா சினிமா படங்கள் பெயர் வச்சு வந்து அவரை வந்து ஒப்பிட்டு பேசினார். ஆனா அப்படி பல முகங்கள் பல படங்கள் வச்சுனா கூட இன்னைக்கு இவருடைய ஆட்சியில வந்து
பல்வேறு விஷயங்கள் வந்து தோழர் சொன்னாரு. இன்னைக்கு வந்து எப்படி குதிரை பேரத்தை வந்து செஞ்சுக்கிறாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் அராஜகம் வந்து இந்த 100 நாட்கள் வந்து எப்படி செஞ்சிருக்கிறாங்க. தாவேக்காவுடைய ஆட்சியில போலீஸ் அராஜகம் எந்த மாதிரி நடந்துருக்கிறதா நாம கட்டாயம் வந்து மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது. இந்த விஜயுடைய இந்த இரட்டை முகத்திரையை வந்து கிழிக்க வேண்டிய சூழலும் அமைஞ்சிருக்கு. இந்த 100வது நாள் நம்ம பேசி ஆகணும். அதுல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பெட்டிக்கடை வச்சிருக்காரு. அந்த பெட்டிக்கடை வந்து குறுக்கா வந்து வச்சிருந்த அடிப்படை வந்து அவர் வந்து கைது செஞ்சு போய் விண்ணப்பத்துல வந்து விசாரணை பண்றாங்க. உள்ளே வச்சு ஒரு மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம அவர் பயங்கரமா சித்திரவதை செஞ்சு எனக்கு வந்து காவல்துறை ஒரு படுகொலை வந்து நிகழ்த்தி. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, 4 படுகொலை வந்து இந்த 100 நாள் ஆட்சியில வந்து இதுல வந்து லஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க மக்கா சொல்றாங்க இந்த பேட்டியில. முக்கியமா போலீஸ் எந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்கிறாங்க இந்த ஆட்சியில வந்து. அதுவும் விஜய் வந்து பல சினிமாக்களை வந்து நீங்க எப்படி மக்கள் மத்தியில வந்து இடம் பிடிச்சாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்ப வந்து தட்டி கேட்குது, குறிப்பா பெண்கள் மேல ஏதாவது ஒரு தாக்கம் வச்சு அதை போய் முன்னாடி வந்து தன்னை ஹீரோ காமிச்சு செஞ்சுதான் வந்தாரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னாரு, இங்க வந்து போலீஸ் வந்து நாங்க அவ்வளவு தூரம் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாதுகாப்பு வந்து எப்படி போயிட்டு இருக்கிறா இன்னைக்கு போலீஸ் ராஜ்யத்தை நோக்கி. எப்படி வந்து ஜெயலலிதா காலத்துல வந்து அவரை வந்து எதிர்த்து பேசினாலே இன்னைக்கு வந்து சிறை, அவரை எதிர்த்து பேச வந்து தேச வழக்கு வந்து போட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து தனக்கு எதிராக பேசக்கூடிய, குறிப்பா வந்து புதிய தலைமுறையுடைய பத்திரிகையாளர் விஜய் வந்து அவங்க வந்து என்கொயரி பேர்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நீண்ட நாள் வந்து ஒரு 24 நேரம் அவர் வந்து என்கொயரி பண்ணாரு. அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு, தாவேக்கா ஆட்சியில வந்து புதுவை நடந்துருக்குது, எம்எல்ஏக்களை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, அந்த டிபேட் வந்து நடத்துறதுக்காகவே அவர் கூப்பிட்டு அவ்வளவு தூரம் என்கொயரி பண்ணு. கேட்டா உங்களுக்கும் வந்து திமுகவுக்கும் வந்து தொடர்பு இந்த பேர்ல வந்து போலீஸ் அவ்வளவு தூரம் வந்து அவர் பொதுமைப்படுத்திருக்கு. சீஸ் பண்ணிருக்காங்க. அவர் எந்த பரவிலிருந்து வெயிட் பண்ணவே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இப்ப வந்து போராடக்கூடிய வந்து மாணவர்களை வந்து அடிச்சு உடைக்கிறது. மாணவர்களோட கையை வச்சு ஆமா இன்னொரு பக்கம் நீட்ட ஆதரிக்கிறேன்னு சொல்லி அறிக்கை வேற தம்பிகளே நீட்ட எதிர்க்கிறோம்னு சொல்லி வேற அறிக்கை வேற தம்பிகளே தங்கிகளே சொல்லி டைலாக் பேசுறது. பல மேடைகள் வந்து என்னோட அன்பு தம்பிகளே தம்பிகளேன்னு சொல்லி டைலாக் பேசுறது வந்து அதே மாணவர்கள் தம்பிகள் தான் வந்து தங்கிகள் தான் போராடுறாங்க. அந்த மாணவர்களே வந்து விஜயுடைய இந்த போலீஸ் தான் வந்து கைகால படைச்சு வந்து உள்ள சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, போராடக்கூடிய விவசாயிகள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு எண்ணெய் நிறுவனம் வந்து பாரத் பெட்ரோலியம் வந்து பைப் பதிக்கிறாங்க. அந்த விவசாயிகள் எங்களோட நிலத்துல வந்து பைப்பை பதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயகபூர்வமான முறையில தான் வந்து போராடுறாங்க. அந்த விவசாயிகள் 1000 பேருக்கு வந்து கைது பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா கூட ஐயா விவசாயி கூட வந்து வீட்டுல போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வர வந்து எங்க ஆதரவு வந்து சட்டமன்றத்துல வந்து சொல்றாங்க, நான் வந்து விவசாயிகளுடைய ஆட்சிகள் வந்து எங்க நிரூபிக்கணும்னா எங்களுடைய முதல் பிரச்சாரத்தை பரந்தூர்ல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு. நம்ம பரந்தூர்ல இன்னைக்கு அவர் என்ன ஸ்டாண்ட் இப்ப வாங்கி தராங்க. சொல்லிட்டு ஆமா இன்னைக்கு 1 லட்சம் கோடி வந்து முதலீடு வந்து ஈர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எங்க போகுது எதை நோக்கினா பரந்தூர் பத்தி இப்ப வரைக்கும் நிலைப்பாடு சொல்றேன். முதல் நான் வந்த உடனே பரந்தூர் வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் வாங்கி தரேன். அப்ப விவசாயிகளுக்கான நபர் நானு, மாணவர்களுக்கான நபர், தங்கைகளுக்கான நபர்னு சொன்ன இந்த விஜயோட ஆட்சியில வந்து போலீஸ் அராஜகம் மிகப்பெரிய அடக்குமுறையா வந்து இருந்து எப்படி வந்து அன்னைக்கு ஜெயலலிதா வந்து செஞ்சிருந்ததோ அதே போல இன்னைக்கு வந்து விஜய் அதே பாயிண்ட்ல வந்து போலீஸ்ல வந்து தனக்கு எதிராக பேசக்கூடிய எல்லா நபர்களையும் வந்து கைது செய்யறது, அவங்கள வந்து சித்திரவதை நடவடிக்கை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் வந்து இந்த நேரத்துல பதிவு பண்றேன். குறிப்பா அந்த 5 வாரத்துல 4 லாக்கப்படுறது, அது ஏற்கனவே பார்த்தா ஒரு வாரத்துக்கு 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. இத 5 வருஷம் ஆட்சி ஆனாலும் எவ்வளவு பேர் லாக்கப்படுறது கொள்வோம்ன்றது அதை நினைச்சு பார்த்தாலே ஒரு அச்சமா இருக்கு. சித்து நடக்கும் வீராவசமா கொந்தளிச்சார். இந்த சிஎம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே வந்து எல்லாத்தையும் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து நீதி வேணும்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் எல்லாத்தமா இருக்கு. எல்லாம் வெறும் காட்சியா தான் இருக்கு.
அதுல முக்கியமான விஷயம் அஜித்னு சொல்ற மாதிரி ஆகாஷுடைய படுகொலைக்கு வந்து நீதி கிடைச்சு 100 நாளா வந்து போராட்டம். ஏன்னா அது கடந்த திமுக ஆட்சியில நடந்துட்டா கூட இப்போ அவர் சொன்னார்ல அஜித்குமாருக்கு எப்படி பேசினாரோ ஆகாஷ் இப்போ வரைக்கும் அவருக்கு வாய் திறக்கு. அந்த இது வாய் திறக்கிற மட்டும் கிடையாது, அந்த 100வது நாள்ல அவருடைய பிணத்தை வந்து வழங்காம பல்வேறு போராட்டங்களை வந்து அவருடைய பெற்றோரும் ஜனநாயகத்துல வந்து பண்ணிட்டு திருப்பணாத்துடைய இணைச்சல ரவியும் வந்து அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து காத்து அதுக்கான நீதியை வந்து வாங்கணுன்ற அடிப்படையில காலத்தின் சார்பாக வந்து 32 மாவட்டங்கள் வந்து முறையா வந்து அந்த போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி பல்வேறு மருத்துவ போராட்டத்தை வந்து கால சார்பாக. ஆனா இப்போ வரைக்கும் வெறும் 4 பேர் மேலதான் வழக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, 6 பேர். ஆனா அந்த வழக்கு பதிவு செஞ்சா கூட அவர் முன்னாடி வாக்குமூலமே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே வந்து ஆகாஷே வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, என்னை வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணிதான் வந்து செஞ்சிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டா கூட தற்போது வரை அவங்க வந்து எஃப்ஐஆர்ல வந்து சேர்க்க. அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து தலித்களுக்கான ஆட்சி, இது வந்து அம்பேத்கருடைய சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி ஆட்சின்னு சொல்லி நீங்க பில்டப்பா வந்து இந்தியாவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆகாஷ் அந்த தலித் இளைஞர் வந்து இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கும். அப்ப இது திட்டமிட்டு என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ வச்சு தன்னோட இறந்த அந்த உடலை வந்து பெற்றோர் முன்னாடி வாங்காம கடைசியா ஒரு மனிதனுடைய இறுதி நிகழ்வை வந்து அவங்க எப்பயுமே வந்து உடலுக்குமா பார்க்க முடியும் சமூகத்துல அந்த உடலை நீதிமன்றத்தின் மூலமா வந்து தீர்ப்பு வழங்கும். ஒரு பக்கம் நீதிமன்றம் ஆல்ரெடி போலீஸ் லாக்கப் வச்சு அடிச்சு கொண்டு இருந்து, இன்னொரு பக்கம் நீதிமன்றம் வந்து போலீஸே மீண்டும் வந்து அவங்க வந்து தகன செய்யலாம் அந்த தீர்ப்பு வழங்கும். அப்ப ஆகாஷ் வந்து ஒரு முறை போலீஸ் போடல, 2 முறை வந்து ஆகாஷ் வந்து படுகொலை செஞ்சுட்டு அது குறிப்பா தாவேக்கு ஆட்சி வந்து அதுக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த அளவுக்கு இன்னமும் சொல்ல முடியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிகே பிரபு நீங்க அமைச்சராக இருக்கிறவரு ஆகாஷ் கணேசன் பிரச்சனை நடக்கும்போது அந்த போராட்ட களத்துக்கே வந்து திமுக ஆட்சியில வந்து நடந்துருக்கு, இதை நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா பிரச்சனை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்து மாநாதான் நடந்திருக்காரு. கடைசி இன்னும் வரைக்கும் கைது கனிமவளத்துறை அமைச்சராக இருக்காரு. அவங்க போயிட்டு திரும்ப பாக்குறாங்க, எதுவும் சார் மொழித்தொடர் பேசும்போது அவங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதுல எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியா வாக்குறுதிகள் நிறைவேற்றல, அதுல பிரார்த்தனை ஒரு பக்கம் இருக்கு. இந்த 100 நாள்ல எதையும் செய்யறது ஒரு பக்கம் பண்ணோம். ஆனா அவங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதிகள் கார்பரேட் சேவை, அந்த சேவைக்கான வாக்குறுதி அந்த தேர்தல் அறிக்கையில அதை பத்தி எடுத்து சொன்னது கிடையாது. தீவிரமா வந்து நடைமுறைப்படுத்துறது, தீவிரமா அவங்க கார்பரேட் முதலாளிக்கு சேவை செய்வது, தமிழ்நாட்டு வழக்கை எடுத்து கொடுக்கறது, இதை வந்து தீவிரமா செய்யறாங்க. முக்கியமா இந்த 100 நாட்கள் மட்டும் பட்டியல் போட்டாலே ரொம்ப அதிகமா இருக்குது. அதுல சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பா வந்து பார்த்தோம்னா ஆட்சி விஜய் ஆட்சி வந்ததுமே 8000 வந்து தனியார் கிளினிக்கு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தோம்னா அனுமதிக்கு. ஏற்கனவே மக்கள் வந்து இங்க வந்து பல்வேறு அரசு மருத்துவமனைகள் இருக்குது. குறிப்பா மாவட்டங்களும் வந்து அரசு மருத்துவமனைகள் வந்து எல்லா மருத்துவமனைகள் இருக்குது. அங்க வந்து சரியான மருத்துவர்கள் கிடையாது, நாய்கடிக்கு மருந்து மருத்துவ கட்டமைப்பு இல்லை. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனா இதெல்லாம் பண்ண முடியாது, சென்னைக்கு போக. இங்க குறிப்பா இங்க வந்து கடலூர் விழுப்புரம் மாவட்டம் போனா அங்க போற அரசு மருத்துவமனைலாம் வந்து அங்க இருந்து வேற எதாவது ஜிப்மர் போங்க, பாண்டிச்சேரி போவோம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கு. அப்ப அங்க போனது மருத்துவம் நல்லா கிடைக்குது, ஆனா மோசமா இருக்குதுன்றதா இருக்கு. அப்ப இந்த நிலைமையில அந்த கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள், விவசாய மக்கள் அங்கே போறாங்க. அதை உருவாக்காம தனியார் கிளினிக்கு கொள்ளையிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்து 8000 தனியார் கிளினிக்கு மருத்துவமனைக்கு அனுமதி. அப்ப காசு உள்ளவங்க தான் மருத்துவங்களோட வந்து தீவிரமா நடைமுறைப்பட்டு வேலையை வந்து இந்த தாவை அரசு வந்து செய்கிறது. ஆட்சிக்கு வந்து உடனடியாக இது செய்யறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கல்வி தனியார் மயமாக்குறது ரொம்ப தீவிரமா இருக்காங்க. குறிப்பா எந்த ஒரு ஆய்வும் செய்யாம 842 பள்ளிகளுக்கு வந்து பார்த்தா தனியார் பள்ளிகளுக்கு வந்து அங்கீகாரம் வந்து புதுப்பிக்கப்படும். அந்த ஒரு தனியார் முதலாளிகள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தா எந்த கஷ்டமும் பண்ணாங்க. அவங்க ஈஸியா ஏதாவது அங்கீகாரம் வாங்க, எல்லா லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கவனமா இருக்கா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, மெட்ரிகுலேஷன் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி ஆன்லைன் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வந்து சிபிஎஸ்இ பாடத்திற்கு வந்து அனுமதி கொடுக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி
அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு இதுக்கு பெரிய வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரியான கல்வி முறைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அந்த சமச்சீர் கல்வியை பாடத்திட்டத்தை தனியார் முதலாளிகள் எல்லாருமே கல்வி முதலாளிகள் கொள்ளையர்கள் தான் எதிர்த்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த திட்டத்தை வந்து மாற்றும் போது பல பேர் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் போராடினாங்க, மக்கள் போராடினாங்க. புரட்சிகர மாணவர் இளைஞர் அமைப்பு வந்து தோழர்கள் வந்து பயங்கரமா போராடி சிறைக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, போலீஸுக்கு அடி வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் போராடி இந்த இது முற்றுகை போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நிலைநாட்டப்பட்டுச்சு. அப்படி நிலைப்படுத்தப்பட்ட நிலைமையில இப்ப வந்து மெட்ரிக் வருஷ பள்ளியில வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வரதுனால என்ன ஆகும்னா இந்த சமச்சீர் கல்வின்றது அடைந்து இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளியை வந்து கட்டாயம் மும்மொழி கொள்கை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு. அப்ப நாங்க பிஜேபி கொள்கையை எதிரின்னு சொல்லிட்டு நாங்க இந்தியை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேற ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேலைகளுக்கு வந்து வேகம் அனுமதிக்கிறாங்க. வழிவகையை வந்து இவர்கள் வந்து செஞ்சுட்டு இந்த இன்னொரு பக்கம் வந்து தேசிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் இல்லாமல் ஒழிச்சிருக்கு. தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்து பிஜேபி அரசு அந்த திட்டத்தை நிலைப்படுத்த நோக்கி வேகமா எல்லா கல்வியையும் மாற்றுவதற்கு அங்கீகாரத்திற்காக இதை பல தனியார் பள்ளி கல்வி முதலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறாங்க, ஆர்வம் பாராட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து தோழர்கள் சொல்றதா விவசாயிகள் மாணவர்கள் போராடுறாங்க, எங்களுக்கு உரிமை எங்களுக்கு கிடைக்கிறது சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா முதலாளிகள் பாராட்டி புகழ்ந்து தள்ளுறாங்க. இதுதான் தாவேக்காவுடைய ஆட்சியா இருக்கு ஒரு பக்கம் பார்க்க சொல்லியாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா மின்சாரத்துக்கு வந்து வெள்ளை அறிக்கை தான் விட்டாங்க, ஒழுக்கம் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தா வெள்ளை அறிக்கை தான் விட்டாங்க. அதுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நதியோட மின்சாரம் கரண்ட் வந்து யூரியன்றதுனால கரெக்டாக நகரங்களுக்கு வந்து சரியில்லாம் வந்து நதியோடு தான் போராட்டம். அப்ப மக்களுக்கு சரியான முறையில மின்சாரம் கொடுக்க முடியும். அதே சமயத்துல தனியார் முதலாளிகள் லாபம் கொடுப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா நீண்டகால ஒப்பந்தங்கள் போறாங்க. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்கள்லாம் வந்து காலகட்டத்தில் சென்ற ஆட்சியில் போட்ட ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செஞ்சு நீண்டகால ஒப்பந்தம். இப்ப நீண்ட கால ஒப்பந்தம் போறது மூலமா என்ன நடக்குது? ஒரு அரசு ஒரு முதலாளி அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்தாங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கோ ஒரு கச்சா பொருளை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் கொடுத்தாங்கன்னா அவன் இன்னைக்கு ஒரு ரேட் வச்சிருப்பான், நான் 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு ரேட் மாத்திடுவான், வேற ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வர இவங்க அதை நிறுத்த முடியாது. வாங்கியே ஆகணும். ஒரு ரேட்டை ஒழிக்கிறதுனால இவங்க வந்து நீங்க 20 வருஷத்துக்கு வாங்கி ஆகணும், 20 வருஷத்துக்கு வாங்கி ஆகணும். அப்ப முதலாளிகளுடைய நலன் லாபம் படிக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்களை இந்த மாதிரி ஒப்பந்தங்களை கொண்டு வராங்க. குறுகிய காலத்தான் வச்சு நான் வந்து வேற ரூல்ஸ் மாட்டலாம், விலையை உயர்த்தலாம் அப்படின்னா அவங்க வந்து 2 வருஷத்துக்கு வேற ஒரு முதலாளி கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்படியாகிற மாதிரி முறையில கொடுக்குற முதலாளிகிட்ட ஒப்பந்தத்தை மாத்திக்கணும். அப்படிலாம் பண்ண தேவையில்லை, முதலாளிகள் லாபம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக கொள்கைக்காக இருந்திருக்காங்க. இன்னொரு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா 56 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் அந்த கமிஷனருக்கு ஏற்கனவே வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தது அந்த எதிர்த்து மக்கள் தொடர்ச்சா போராடி இருக்காங்க. நம்ம பக்கத்து மாநிலமான அது புதுச்சேரிக்கு அதுக்கு எதிராக தொடர்ச்சா போராடினாங்க. துணை காவல்துறை வச்சு ஓடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த முறை வந்து நடைமுறைப்படுத்தாங்க. மின்சார தனியார் ஸ்மார்ட் மீட்டர் கொடுக்குற முறையை நிறைவேற்றாங்க. ஏன் மக்கள் அதுக்கு எதிர்க்கிறாங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போக்குறதுல காலையில அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகமா தேவைப்படுகின்ற ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாதாரண இருக்கிற ஒரு ரேட்டு, இப்படி ஒரு நாளைக்கே பல முறைகள் வந்து விலை வந்து மின்சாரத்துடைய விலை வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் நாங்க இலவசமா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்கு வர வேண்டிய பில் ஒரே மாசத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு ரீச் போறான்னு சொல்லிட்டு ரவி சொன்னாங்க. இப்படி வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? பெட்ரோல் டீசல் தான் நம்ம அந்நாளைக்கு உயருதுன்னு சொல்றோம். இது ஒரே நாளைக்கே பல முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணங்கள் வந்து ஏற்ற உயரும். அப்ப இது ஒரு பக்கம் உயரு. இன்னொரு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போக்குறதுக்கு மின்சார தனியார் மயமாக்கத்தை நோக்கி வந்து கொண்டு போறாங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து சூரியஸ் அப்படின்னு ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு வந்து இப்ப சேலத்துல புதிய ஏற்கனவே கோயம்புத்தூர் மக்கள்
போராடி இருக்காங்க. ஒருத்தது எடுத்து போறாங்க, ஒருத்ததுனால சரியா வந்து தண்ணி வரணும்னு சொல்லி போராடி இருக்காங்க. அதை வந்து முக்கியமா வந்து தனியார் கிட்ட கொடுக்காத அரசே தான் மக்களுக்கு குடிநீர் வழங்குவது அடிப்படை உரிமை. சாதாரண மனிதன் உயிர் அடிப்படையான உரிமை இருக்கு குடிநீர். இதை வணிகமயமாக்குவது தொடர்ச்சியா நம்பிட்டு இருக்குது. அதை எதிர்த்து மக்கள் போராடி இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளைக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநிலம் முழுக்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்ப வந்து சேலத்துல வந்து இதை எதிர்த்து மக்கள் போராடி தான் இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து செய் செய்யறது கிடையாது. இன்னொரு புறத்துல சென்ற ஆட்சியில வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க. ரிப்பன் மாளிகைக்கு முன்னேறியாக பெண்கள் வந்து இரவு போராடினாங்க. தனியார் ஒரே காரணம் சொல்றதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் அடக்குமுறையை தான் எதிர்கொண்டு பெண்கள் துணிச்சலாக வீரத்தின் போராடினாங்க. அந்த போராட்டத்தை அறுவடை பிடிக்கிறதுக்காக விஜய் வந்து பார்த்தா அந்த போராட்டங்களுக்கு நேரில் போய் ஆதரவு, எல்லாரும் போய் நேரில் போய் ஆதரவு. நேரில் போய் ஆதரவிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஆஃபீஸுக்கு தலைவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து ஆதரவு கிடைச்சார். அப்போ வந்து இதை பார்த்தா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கிடைச்ச விஜய் இன்னைக்கு ஆச்சரியம். இதுக்கு வந்து 12 மாநகராட்சி பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதை எதிர்த்து மக்கள் போராடி எதிர்ப்பு காரணமாக போய் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ போராட்டத்துக்கு விளைவாக நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கே வந்து பார்த்தா இதை நிறுத்தணும். ஏன்னா நேற்று போராட்டமா நம்ம ஆதரவு கொடுத்தோமே, இந்த ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே கூட நம்ம உடனே அந்த தனியார் மயமாக்கலாம் அந்த இது கிடையாது. மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. மக்களுக்கு முன்னாடி நேற்று பேசுறது என்ன, அதை உடனே மாத்துவாங்களா மக்கள். அப்புறம் மாத்திரம் சொல்லிக்கலாம். 12 மாநில சொல்றாங்க. அதை விட 8 கால் பாய்ச்சல் இவங்க தனியார் மயமாக்குறாங்க. அந்த அடிப்படையிலதான் இவங்க வந்து செய்யற வேலை இருக்குது. இன்னொரு புறத்துல வந்து போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுதான், போதையை ஒழிக்கணும், போதைக்கு எதிராக தொடர்ச்சியா பேசிட்டு வராரு. ஆனா இப்ப வந்து பார் வந்து தனியார் அரசு வந்து அனுப்பிட்டு இருக்குது. அரசே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராடி இருக்காங்க. டாஸ்மாக் மூலம் நிரந்தர முதலீடு கொள்ளும் சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு பல பேர் சிறைக்கு போயிருக்காங்க. நாம மக்கள் அதிகார கழகம் போடுறதுக்கு பல பேர் இருக்கா போராடி இருக்கா, சிறைக்கு போயிருக்காங்க. இந்த தோட்டத்தை கை கலந்தா உழைக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசு வச்சுக்கிட்டு இல்லாம தனியார் பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கு. இன்னொரு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்து சரக்கு வாங்க கட்டணம் செலுத்தி வாங்கிட்டு, அப்போ வந்து ஆன்லைன்ல வாங்கிட்டு நீங்க கட்டணம் பதிவு பண்ணிட்டு போயிட்டு வாங்கிக்கலாம், சரக்கு வாங்கிக்கலாம். இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் சொல்லிட்டு பணத்தை வாங்கி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 20 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 ரூபாய் வாங்கினே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கணும். அதெல்லாம் பண்ணவே முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. இவங்களுடைய விளக்கமா வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து இன்னொரு பொருட்கள் வந்து பாருங்க, நாங்க ஆன்லைன்ல வாங்குறது, ஆன்லைன்ல நேரடியா அந்த அமௌண்ட் சரக்குக்கான ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு அமௌண்ட் அவ்வளவுதான் அமௌண்ட் கட்டிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். 10 ரூபாய் கொடுத்துட்டு நேர்ல காசு கொடுக்கும் போது 10 ரூபாய் கொடுக்க முடியும். இப்ப கொடுத்துட்டல இப்படிதான் 30 ரூபாய் இருக்காங்க. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் இப்படி ஒழிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒழிக்கிறாங்கன்னு சொல்றவங்க இப்ப மக்களுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒழிக்கிறது ஒரு பொருள் இருக்கணும். அதுவா பிரச்சனை. மருந்து ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும். அப்ப இவங்க இப்ப ஆன்லைன்ல இப்படி வந்து இணையதளம் மூலமா புக் பண்ணிக்கிறது முன்னாடியே வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணிக்கிறது. அந்த நாளைக்கு வந்து பார்த்தா ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி வந்து நாளைக்கு வீட்டுல இருந்து போயிருக்கோம் ஹோம் டெலிவரி. ஆமா, ஹோம் டெலிவரி இதைதான் நோக்கி போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்கங்க ஒரு தெருவுக்கு டாஸ்மாக் கடை, ஒரு ஊருக்கு டாஸ்மாக் கடை எடுத்துருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு பார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக அரசு வந்து கொண்டு வந்துருக்கு. அப்போ வந்து மின்சாரம், தண்ணி, பால், சரக்கு எல்லாத்தையும் தனியார் மயத்தை தீவிரமா வீரமா ரீச்சா கொண்டு வராங்க. அதை தெளிவா அந்த 100 நாட்கள்ல நம்மளால வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். அடுத்த விஷயமா வந்து நீங்க என்ன விஷயத்தை சொல்லுங்க. தோழர் எல்லாருமே சொன்ன மாதிரி கல்வியில இருந்து மின்சாரத்துக்கு தனியார் மயம் எப்படி வந்து 100 நாட்கள்ல வந்து மக்களுக்கு ஏதாவது துரோக பட்டியலை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் பேரழிவு நடவடிக்கைகளை வந்து இந்த 100 நாட்கள் எந்த அளவுக்கு இங்க அமல்படுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. குறிப்பா கன்னியாகுமரியில அணுக்கழிவு சுரங்கத்தை வந்து அனுமதிக்கிறது இல்லையா, அதாவது ஏற்கனவே அது வந்து மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஐஆர்இஎல் நிறுவனத்திற்கு ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. அங்க வழங்கப்பட்ட அந்த நில ஒதுக்கீடு ஆணை இருக்கு இல்லையா, அதை வந்து ஓராண்டுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இந்த ஓராண்டுக்கு நீட்டிக்கிறது இருக்குல்ல, நீட்டிக்காம ரத்து செஞ்சிருந்தோம் அப்படின்றா இந்த திட்டத்தையும் மொத்தமா வந்து ரத்து செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம்
இன்னைக்கு பூரணி நண்பர்கள் உள்ளிட்ட அந்த சமூக ஆர்வலர்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை திட்டமிட்டு இதை பாத்தீங்கன்னா ஆட்சி பெறத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா, ஆட்சி பெறத்துக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிட்டு இன்னைக்கு 20 ரூபாய் ஏத்துறது போல நீங்க பல்வேறு விஷயங்கள் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் எப்படி செஞ்சாங்களோ அதே போல இந்த திட்டத்தை எதிர்ப்பதாகத்தான் தாவேகா சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு டைம் நீட்டி இந்த திட்டத்திலிருந்தே தமிழ்நாட்டை காப்பாத்திருக்க முடியும். ஆனா ஒரு தமிழ்நாட்டுடைய நலன் இல்லாம நம்ம இயற்கை வளங்களை வந்து சூறையாடுறதுக்கான இந்த மாதிரியான ஒரு இயற்கையை சூறையாடுறதுக்கு இந்த திட்டங்கள் வந்து அனுமதி கொடுக்குறது இல்லையா, அதாவது ஒரு ஆண்டு நீட்டிக்கிறது இல்லையா. இது வசதியா என்ன இருக்கு அப்படின்னா திரும்ப வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து அனுமதி பெற்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயத்த வந்து செய்யறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு நீண்ட காலமா நம்ம வந்து தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்கோம். இந்த கன்னியாகுமரியில இந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த மோனோசைட் அப்படிங்கிற அந்த கனிமத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. அப்ப இந்த திட்டம் அமலாச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இயற்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்கிறதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய மொத்தம் இயற்கை சூழலை வந்து பாதிக்கிறது வந்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தினால பல்வேறு பாதிப்புகள் உண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நீங்க தாவேகா அரசு வந்து திட்டமிட்ட வகையில வந்து அனுமதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவை வந்து 100 நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பார்க்க முடியும். குறிப்பா வந்து இந்த கனிம வளம் கொள்ளை அப்படிங்கிறது அதை அடுத்து பாத்தீங்கன்னா குவாரி அமைச்சர் டி.கே. பிரபு ஊரெல்லாம் வந்து போயிட்டு நான் 50 குவாரி பண்றேன், இத்தனை குவாரி முன்னேன்னு தொடர்ச்சியா செய்தி வந்துட்டே வச்சிருக்காரு. இப்ப ஆஃப் ஆயிருக்காரு. அது என்ன செஞ்சாங்க அப்படின்னா முக்கியமான விஷயம். இப்போ ஒவ்வொரு குவாரிக்கா போறது போய் அங்க போய் வந்து நம்ம ஆய்வு செய்யறோம், பள்ளிக்கூடங்களை போய் ஆய்வு செஞ்சாங்க, அதுக்கு குவாரியை போய் ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே குவாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இங்க எந்த அளவுக்கு சீர்கேடு இருக்கு நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க, முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, சட்டவிரோதமா இருக்கக்கூடிய குவாரிகள் இருக்கு, விதிகளை மீறி வந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் பின்னாடி அரசியல்வாதிகள் இருந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு திடீர் ரைடு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றதுன்னா ஆய்வு அப்படின்ற பேர்ல போய் நாங்க வந்து இந்த குவாரியெல்லாம் தற்காலிகமா மூடுறோம், சில வந்து லாரிகள் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க போய் லஞ்சம் வாங்குறது அப்படின்னா நோக்கமா இருக்கு. போய் கைவிட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு சீன் போடுறது இருக்குல்ல, எல்லாரும் குவாரியில போய் வந்து ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீ தாவேகா இறங்கி நீ சொன்ன மாதிரி அமைச்சர் செஞ்ச விஷயம் அப்படிங்கிற தமிழ்நாட்டிலே வந்து எந்த அளவுக்கு சாதாரண ஜனங்களே வந்து இன்னைக்கு அமல்படுத்துற செய்திகளும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த குவாரி அப்படிங்கிற விஷயத்துல வந்து கூடுதலா என்ன அப்படின்னா ஒரு சிவகங்கை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அங்க வந்து ஜெயகொண்ட நிலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஏற்கனவே 4-5 குவாரிகள் வந்து அங்க இருக்கு. அங்கேயே வந்து மீண்டும் வந்து ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு புதிய ஒரு கல்குவாரிக்கு வந்து அனுமதி தருவது அப்படிங்கிறது வந்துருக்கு. இதை வந்து இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டால கூட எதிர்த்து ஒரு கேம்பெயினா பண்ணி எல்லாருமே வெளியே கொண்டு போக அப்படிங்கிற அளவுல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெளிநாட்டுலயா இருக்கட்டும் மக்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை வந்து கட்டியமைக்கிறாங்க. அப்ப இயற்கையை சூறையாடுறது அப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இந்த பெரிய அளவுல வந்து அனுமதிக்கிற வேலையை 100 நாட்கள்ல வந்து தாவேகா செய்துதான் பார்க்க வேண்டியது. தோழர் சொன்னது போல பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் தோழர் எல்லாருமே ஞாபகம் கொடுத்து 1000 நாட்கள் நம்ம போராட்டம். ஏன்னா முப்போகம் கிடைக்கக்கூடிய அந்த நிலைகளை அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஆக்கிரமிச்சுதான் நீங்க வந்து பரந்தூர் விமானம் எடுக்க போறாங்க அப்படிங்கறது எதிர்த்து மக்கள் 1000 நாட்கள் போராடினாங்க. மிகப்பெரிய சீரியஸா போராட்டம். அது இந்த தாவேகா ஆட்சி வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து நீக்கிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக எடுத்த நிலங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து தோண சொன்னது போல வந்து ஒரு சிற்ப பூங்கா அமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யறது அப்படிங்கிறது மொத்தமா இயற்கையா சுற்றுச்சூழல மொத்தமா காலி பண்ற வேலையை இந்த 100 நாட்கள்ல தாவேகா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் அது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுடைய உரிமையை வெற்றி பெற்று இதை வாங்கி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. இவங்க வந்து அவங்க வச்சிருக்க கட்சி பேர்ல இருந்தே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது. அந்த பேர்லயே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து எந்த அளவுக்கு காவல் கொடுத்துருக்காங்க. நீங்க வெறும் தமிழகம் வச்சிருக்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை எப்படி பறிக்கின்றதை நம்ம ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னா இது வெறும் தமிழ்நாடு தமிழகம் அந்த வார்த்தைக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. தொடர்ந்து ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி தமிழ்நாடு உச்சரிக்காம தமிழகம் சொல்லி வலியுறுத்தி. அப்போ அந்த ஆளுநருக்கு எதிராகவும் குறிப்பா அந்த பார்க்கிற எதிர்ப்பு வந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழக்கணுன்ற அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு வார்த்தை வந்து பயன்படுத்துது.
அப்படிப்பட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்குன்றது தெரிஞ்சேதான் நம்மளோட கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கு. சரி, ஓகே, அந்த பேரு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா நீங்க அப்படி கிடையாது. நீ கடைசியா வந்து எல்லா திட்டங்களும் வந்து தமிழக வெற்றி பயணம், தமிழகம் தான் எல்லா இடத்துலயும் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கு. தமிழகம் இப்ப பேர் வச்சிருக்காங்க. ஆமா, இப்படி பல பேர் வந்து தமிழகம்ன்றத இந்த RSS பிஜேபிக்கும் இந்த பார்ப்பனை சித்தாந்தத்துக்கும் நாம எப்படி வந்து ஒரு போரை விரிக்குது தமிழ்நாட்டுல வந்து அதை கொண்டு வரணுன்றத வந்து நம்ம எப்படி பதிவு செய்யணும், அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் அவர் பேர் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாடுன்றவங்க வந்து குறிக்கிற தோட்டத்தின் வேலையை வந்து நம்ம பேர்லயே கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்திருங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் மாநில உரிமைகள் எப்படி விரோதிகள் வந்து அந்த தமிழ்நாடுன்ற அந்த வார்த்தை மட்டும் இல்லாம இன்னைக்கு மாநில உரிமைகள் எந்த அளவுக்கு வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க, மாநில உரிமைகளை வந்து எப்படி புரிதோடு புதைச்சிருக்காங்க இன்னைக்கு பல சான்றுகள் வந்து சொல்லணும். அதுல முக்கியமா வந்து தமிழ்தாய் பிரச்சனை. இந்த தமிழ்தாய் வாழ்த்து படிக்கின்ற அந்த பிரச்சனை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்க வந்ததுல இருந்து திட்டமிட்டு ஆளுநர் வந்து பதவியேற்கிறதுல இருந்து வந்தே பாரதம் படிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதுல பல அனுபவங்கள் என்னன்னா, பல மாணவர்கள் வந்து விஜய் ஆதரிச்சக்கூடிய அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க, ஏன் வந்தே பாரதம் முதல்ல படிக்கிறாங்க, இது முன்னாடி எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து தானே அப்படின்ற அந்த கேள்வியில வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட அந்த மக்களும் மாணவர்களுமே வந்து கேட்கிறாங்க. ஆனா அத இன்ன வரைக்கும் எந்த வாயு தளக்கல. அதுக்கு எதிராக யார் செய்யறாங்க, ஆளுநர் யாரு, அவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்றத இப்போ வரைக்கும் வாய்ப்பு பழக்காம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ்தாய் வாழ்க்கை வந்து சட்டமன்றத்தை வந்து கட்டாயமா ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் சென்று எதிர்ப்பு காரணமாக ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் வந்து இன்னைக்கு அதை வந்து நிறைவேற்றிருக்காங்க தவிர வெளிப்படையா வந்து ஏன் வந்தே பாரதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல இப்போ வரைக்கும். அந்த பாராட்டத்துக்கான எதிர்ப்பு வந்து கொண்டு வரும். அது முக்கியமா வந்து தமிழ்தாய் வாழ்க்கை அதை நிறைவேற்றும் போது இன்னைக்கு விஜய் வந்து தமிழ் மகனே, தமிழ் தாயினுடைய அந்த உலகத்தாயினுடைய இதை வந்து புகழ்ந்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து விஜய் வந்து புகழ்ந்து பேசிக்கலாம் சட்டமன்றம் பேசணும். நவமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ பாடாம அதை வந்தே பாரத பாடங்கள் தான் பெரிய கடும் எதிர்பார்ச்சு. இப்போ போராடின மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இவ்வளவு நாள் அமைதியா பிஜேபி பேசாம இந்த விஷயங்களை எடுத்து பேசாம இருக்கிற விஜய்க்கு மட்டும் வாழ்த்து, தமிழ் மகனே, அதுவும் தமிழ் மகனே எல்லாரும். ஆனா நிலம் என்னன்னா சபாநாயகரே போதும் போதும் வந்து போடுறாங்க. நடைமுறையில என்ன நடந்துச்சு, மனோன்மணியனால் ஏற்றப்பட்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்தை மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே படிக்க முடியல. அங்கேயே ஆளுநர் வந்து வந்தே மாதம் படிக்கிறார். அதுக்கு ஒரு ரீல்ஸ் விட்டாங்க பாருங்க, கேட்டா அது எங்களுக்கு புரோட்டோக்கால்ல தெரியாது, அங்க என்ன நிகழ்ச்சிகள் பண்ணாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சரும் வந்து அது வந்து எப்படி எஸ் ஆயிக்கலாம், இது எப்படி செஞ்சாங்கன்றது அது பின்னாடிதான் தெரியுது. அது திட்டமிட்ட நிகழ்ச்சி வரணும். அதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல, ஒரு கோரிக்கை கூட வைக்கல, இல்ல தமிழ்தாய் வாழ்த்தை படிக்கணும்னு சொல்லி கூட ஆளுநர்கிட்ட வைக்கல. அப்ப இவங்க வந்து மறைமுகமா எப்படி வந்து பிஜேபியும் இந்த RSS பிஜேபியோட சித்தாந்தத்தை வந்து வாழ்த்து வைக்கணும். வந்தே மாதம் வந்து எதற்காக வந்து படிக்க கூடாதுன்றது கூட அதை கூட நீ பேச தயார். அது குறிப்பா இன்னைக்கு இந்தியாவுடைய இஸ்லாமிற்கு எதிரான ஒரு பாடம். அதுல இருக்கக்கூடிய எல்லா பக்கையும் வந்து எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய நெருப்பு பிரச்சாரம் வந்து படிக்கின்ற அந்த உணர்வுல தான் அதை நம்ம எதிர்க்கிறோம். அதை ஒருத்தர் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்றோம்னா அதை பத்தி வாய்க்கிறாங்க. எதிர்ப்பு வந்தோடனே இன்னைக்கு வந்து சட்டமன்றம் வந்து தீர்மானம் நிறைவேற்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் மாநில உரிமை வந்து இவங்க வாய்ச்சேரல் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குறிப்பா வந்து மேகதாது பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகளும் இப்ப வந்து டெல்டால இருக்கக்கூடிய பலரும் வந்து மேகதாது விஷயம் ஒரு நீண்ட நெடுங்காலமா வந்து போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவரும் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் சார் வந்து சிஎம் சார் எப்ப பார்த்தா லெட்டர் எழுதிட்டு இருக்காருங்க, நாங்கெல்லாம் ஏதாவது நாங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் எங்களோட ஆக்ஷனை பாருங்க, நாங்க வந்து செயல காட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த ரீல்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா அதே லெட்டர் தான் வந்து எழுதிட்டு இருக்காரு. இன்னும் வந்து சொன்ன மாதிரி அவர் படத்துல வர்றாரு, இந்த பாருங்க புலி இந்த வந்துருச்சு பாருங்கன்றது எல்லாம் வந்து திரைக்கதையாவும் சினிமா டைலாகாவும் தான் இருக்கு. நம்ம தலைவர் வந்து கர்நாடகாவுக்கு போனான்னா அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருந்தாங்க அளவுக்கு இன்னைக்கு பசங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டோ இருக்காங்க, கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ வெறும் கடிதம் எழுதுறதும் இந்த காவேரி உரிமை பிரச்சனையை வந்து தமிழ்நாடு விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட போறாங்க, அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தெல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் திட்டங்களை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. டெல்டாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடித்திருக்காங்க. இந்த புரிதல் வந்து இந்த பிரச்சனை வந்து அதுதான் கிடையாது. ஒட்டுமொத்த மாநில விவசாயிகளும் வந்து எதிரடியாக்க போன அடிப்புல பேசுறாங்கன்னா
அப்படி கிடையாது. பொதுவா வந்து நாங்க வந்து ஒரு குழு அமைச்சிருவோம், தலைவருக்கான ஒரு நல்லது மனத்தை அமைச்சிருவோம் சொல்லி தீர்மானம் வந்து நிறைவேற்றி போறதுதான் இன்னைக்கு வந்து மகளிர் உரிமைகள் வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா இப்போ வந்து விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயிகள் நலனுக்காக அனைத்து கட்சி கூட்டுங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரச்சனையை விட்டுட்டு, காவிரி பிரச்சனையை விட்டுட்டு, விவசாயிகள் நலனை விட்டுட்டு தொகுதி மறுவாதைக்காக எம்பிகள் கூட்டம் நடத்திட்டு அப்படி வந்து விவசாயிகளினுடைய பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்றாரு. நம்ம தொகுதி மறுவாதையை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த தருணத்துல வந்து இது இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும் போது இதை பற்றி பேசாம டைவர்ட் பண்றது அப்படிங்கிறது இது விவசாயிகள் சேர்ந்தே அப்புறமான துரோகம் தான் இருக்கு. குறிப்பா வந்து கர்நாடகால அதிகமான மழை பெஞ்சு அவங்க தண்ணியே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து சிவகுமார் சொல்லிட்டு இருக்காரு. மழை பெய்ய போது அப்படின்னு தண்ணியை திறந்து விடுறாங்க. இதை வந்து கடுமையா கடிச்சிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு அணையில. மழை வந்தது அப்படின்னு சொன்னா அங்க உடச்சுன்ற அந்த நெருக்கடியில எல்லாம் திறந்து விடுறாங்க. ஆனா அவங்க என்ன ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா எங்க தலைவர் வந்து அவங்க போறேன்னு சொல்லிட்டு அதை பயந்துதான் விட்டுட்டாங்க. அப்ப இதுதான் தொடர்ச்சியாக இந்த காவிரி பிரச்சனை எப்படி முடிச்சு வைக்கப்படுதுன்னா இந்த எக்ஸஸ் நீரை தொடர்ந்துறதுனாலதான். அப்ப இந்த விஷயத்தை பேச மறுக்கிற தாவேக்கா அதுலயும் அவங்களுக்கு ஒரு மைலேஜ் எடுத்துக்கிறது இல்லையா? இது போறோம்னு சொன்னாரு, அது பயந்து விட்டாங்கன்னு சொல்லி அது முற்றிலுமாக திசை திருப்புற வேலைய, தமிழ்நாட்டை வந்து காவு கொடுக்குற வேலையை தான் அவங்க செய்யறாங்க இந்த குறிப்பிட்ட மேகதாட்டு பிரச்சனையில. ஏன்னா குறிப்பா அதுல பேச வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதே காங்கிரஸ் தான் வந்து கர்நாடகால வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து விஜய் வந்தா எல்லாத்தையும் மாற்றி அமைச்சவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டணி இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஒரு நீண்ட நாள் பிரச்சனை வந்து ஏன் மாற்ற வேண்டியது? அப்ப ஏன் வந்து இது ஒரு துரோக ஆட்சி, இந்த தாவைக்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துரோக ஆட்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த காரணங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சட்டமன்ற கொடுத்துருக்காங்க. அந்த காவேரி குறிக்க மேகதாது அணை கட்டுப்பாடு தீர்மானம் நிறைவேற்றது ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து முன்மொழிச்சு, அதாவது புதிய நகர்மன்றம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். நம்ம கர்நாடகாவில் அணை கட்டணும் சொல்றோம், தமிழ்நாட்டு மக்கள் அணை கட்டக்கூடாது சொல்றாங்க. கட்டக்கூடாதுதான் தமிழ்நாட்டுடைய உரிமை. இல்ல உலக நீர் பங்கீட்டு முறை எல்லாத்தையும் விதிகள் எல்லாத்தையும் அடிப்படையில நேர்கிலேயே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அணை வந்து கட்டக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்க ஓகே சொன்னாதான் அணை கட்டணும், அவங்களுடைய ஒப்புதல் எல்லாம் அணை கட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நடுவில் இது இவ்வளவு நாளா போயிட்டு இருந்ததுனால நடுவில் வந்து பார்த்தா அவங்க இதை வந்து ஒரு நடுமன்றம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அது ரொம்ப திமுகவும் வந்து தாவேக்காவும் ஒரே இந்த விஷயத்துல வந்து தீர்மானத்தை வந்து இது வந்து மிக கண்டிக்கத்தக்கது, ரொம்ப அதிகத்தனம் வந்து நயவரமானது அப்படின்றத முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் கூடுதலா விஷயம்னா, இன்னைக்கு பிஜேபி வந்து கொள்கை எதிரி. எப்படி வந்து திமுக வந்து அரசியல் எதிர்ப்பு சொன்னாலும் அதே மாதிரி பிஜேபி வந்து கொள்கை எதிர்ப்பு சொல்லி பல மேடைகள் வந்து பேசினாங்க. அவங்க அந்த கொள்கை எங்க தெரிஞ்சு அப்படின்னா, ஆட்சி அமைச்சர் வந்து கரூருக்கு வந்து முதல் மேடையில வந்து பேசுறாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கரூருக்கு போய் சொல்றாரு, நாங்க அதுல வந்து தெளிவா அதை வெளிப்படுத்துறோம். நாங்க இது வந்து பாஜக கிட்டயோ ஒன்றிய அரசு கிட்டயோ வந்து நேரடியா முரண்படுத்திக்க மாட்டோம். அப்போ அதோட வார்த்தை, அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, பிஜேபி கொடுக்குற ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றத, எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம வந்து செய்யறது அப்படின்றத அது அப்பட்டமா மாநில உறுப்பினர்கள் தானே வந்தது. அது எந்த வந்து சொல்றோம்னா, பிபிஜி திட்டம் வந்து அந்த திட்டத்தை வந்து எந்த எதிர்ப்பும் தெரியல. பல மாநிலம் வந்து போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, கிராமப்புற ஏழை விவசாயிகள் போராடுறாங்க. அதுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு கூட தெரியல. இதை பத்தி எதையுமே வாய் திறக்காம அப்படியே ஏத்துக்கிறது. அப்ப எப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து நிலைநாட்ட போறாங்க? இது மட்டும் கிடையாது, கடைசியா வந்து நீட் தேர்வு வந்து அந்த திட்டம் பேரை பார்த்து இந்தியில வச்சிருக்காங்க. அதையும் வந்து எதிர்க்கல அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டினுடைய இவங்களுடைய யோகியதையா இருக்கு. அப்ப கொள்கை எதிர்ப்பு சொல்றதுல வெறும் வாய்ச்சடாவது மட்டும்தான். அப்போ வந்து மறைமுகமா வந்து பிஜேபியுடைய எல்லா திட்டங்களையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல் ஒரு சான்றாதான் வந்து இந்த பிபிசி தான் வந்து நீர்வள இணை அமைச்சர் வந்து அவரே வந்து என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய இது வந்து அனுமதி வாங்க தேவை கர்நாடகா அப்படின்னு சொல்றாரு. அதையும் கண்டிக்கிறது, அதையும் எதிர்க்கு கர்நாடக அரசு அவங்க ஒன்றிய அரசு மத்திய அரசு அமைச்சர் வந்து சொல்றாரு, கண்டிக்கணும்னு இல்லை. அதான் கூட கிடையாது. அப்போ வந்து இன்னும் கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீட்ல வந்து மருத்துவ படிப்புல வந்து 151 சீட் வந்து
உயர் கல்வியில நீட்ல மருத்துவ படிப்புல வந்து உயர் கல்வி பிஜி கோர்ஸ்ல வந்து 151 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கப்படுது. அந்த சீட்டை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஒன்றிய அரசும் மோடி அரசும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துல வருது. அதுக்கு கூட தமிழ்நாடு அரசு சார்பா வந்து ஆஜராகலாம் வழக்கு. அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை, விஜய வந்து பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வந்து போராடுறாங்க, தமிழக வெற்றிக்காரங்க வந்து எத்தனை பேர் வந்து வழக்கு கொண்டு வர்றாங்க, எத்தனை நீதிபதிகள் ஆகணும். ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை, இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உரிமையும் அவங்களோட இடங்களும் வந்து பாதிக்கப்பட போது நாளைக்கு அவங்களுடைய ஒரு வழக்கறிஞர் ஆஜராகவே இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு தான் இவங்களோட மாநில உரிமைக்கான வகையை வந்து பேசிட்டு இருக்காங்கன்றதான் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன செஞ்சாங்களோ அதேதான் இதையும் செய்யறாங்க. வந்து உங்களுக்குதான், அதாவது விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமா அவங்களுக்கு அதிகமா ஓட்டு போட்டவங்க வந்து பெண்கள் முக்கியமா சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகள் வந்து ரீல்ஸ் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு சொல்லி அவங்க பாட்டியெல்லாம் கேஜி கேட்டு ஓட்டு போட வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த நிலைமையில விஜய் ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல இந்த பெண்கள் குழந்தைகளுடைய நிலைமை, அவங்களுடைய உரிமை, அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க விஷயத்திலயும் இப்போ இது வந்து முக்கியமா ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டுல இந்த 100 நாட்கள்ல அதிகப்படியாக பெண்களும் குறிப்பா சிறுமிகளும் வந்து பாலியல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கோம். 3 வயது சிறுமியில இருந்து 61 வயது மூதாட்டி வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 3 வயது சிறுமி பாதிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து இவங்க எதுவுமே பேசல. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதேதான் அங்கிள் நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி ஏற்கனவே இந்த முதலமைச்சர் வந்து பேசி பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், அதுக்காக சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வரோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வாய்ச்சல் விட்டாங்க. ஆனா இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கறதோ அந்த இது என்ன நடைமுறையில இருக்கு அப்படின்னா, நீங்க குறிப்பா வந்து சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஆயுதப்படை பெண் போலீஸ்க்கு வந்து பாலியல் ரீதியாக இன்னைக்கு வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. செய்தி வந்து போலீஸ் அமைச்ச குழுவில் உள்ள பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸா வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம பாக்கணும். திருவள்ளூரை நான் சொன்னது போல ஒரு 3 வயது தெரிஞ்ச சிறுமி வந்து இப்ப நீங்க ஒரு தெருவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல அவங்க அம்மா வந்து குற்றம் காட்டுறது பாதிக்கப்படும் 61 வயசு அந்த மூதாட்டி பாதிக்கப்படும் போது வந்து ரொம்ப சீரியஸா வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. யார் குற்றவாளியா நிறுத்துறாங்க, இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு இவங்க வந்து நடத்துறாங்க இந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. குழந்தைகள் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த சீரியஸா உணர்ந்து தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யாம அதாவது எதிர்கட்சியில இருக்கவங்க தான் செய்யறாங்கன்னு சொல்லி திசை திருப்புறதும், இதே மாதிரி ரீல்ஸ் இந்த மாதிரியான இணையதளங்கள்ல வந்து அது வந்து ரொம்ப கொச்சையா இந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எந்த வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனைய இவங்க எப்படி வந்து எதிர்கொள்றாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு சொன்னாரு விஜய் வந்தாரு, பெண்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ரொம்ப சீரியஸா அவர் பேசினாரு. இன்னைக்கு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தப்படுறாங்க, ஆட்சியில வந்து பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பேசிட்டு வந்தது நீங்க நிலைமை என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அங்க இந்த மாவட்டங்கள்ல ஜூன் 14 5 சிறுமிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கணும். ஒரே நாள்ல ஒரே வாரத்துல அடுத்து பாதிப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா இந்த 100 நாட்கள்ல கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளையோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிருக்காங்கன்ற செய்தி வந்து வந்த வண்ணமா இருந்துட்டே இருந்துச்சு. குறிப்பா மணிகரன் அப்படின்ற ஒரு காம வெளியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பெண்களை அவங்க வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டி அவங்க வந்து பாலியல் ரீதியா வந்து அவங்க தொழில வந்து ஈடுபடுத்துற அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு குற்றவாளியாக அந்த தமிழ் கட்சியை சார்ந்தவங்க இருந்திருக்காருன்ற செய்தி வந்து பத்திரிகைகள்ல வந்து அந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய யோகிதை வந்து நாரடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுதான். இப்ப அந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பும் குழந்தையுடைய பாதுகாப்பும் மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா இவங்க ரீல்ஸ் போடுறதும் இல்ல இவங்களை உணர்த்திக்கிறதும் இந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனையை பற்றி அந்த அணுகல அப்படிங்கறதுதான் இந்த 100 நாட்கள்ல பார்க்க முடியும். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களா இருக்கும், தமிழ்நாட்டுல வந்து
இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. பெண்களை குழந்தைகளை கூட திரும்பி விட முடியாதுன்னு ஒரு அச்சத்திற்கு வந்து இன்னைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அந்த 3 நாட்கள் பார்க்க முடியுது. நிச்சயமா இப்ப இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த அமைச்சர் கீர்த்தனா வந்து அந்நியன் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து கோவில்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி வந்து பொதுத்துறை மாநில வன்முறைக்கு வரலாற்று கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு அந்நியன் ரேஞ்சுக்கு அந்த அம்மா வந்து பேசிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா வந்து பேசினாங்க. ஆனா அதே பகுதியில வந்து கோவையில வந்து ஒரு சிறுமி வந்து 10 வயசு சிறுமிக்கு வந்து அநியாயம் நடக்குது. அதை பத்தி அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேக்குது. இது வந்து டெக்னிக்கலா கேளுங்க. அதாவது அந்த என்ன தொழில் சார்ந்து இருக்கணும் அதை பேசுங்க. அதாவது எந்த உணர்வுமே இல்லாம ஒரு 10 வயது குழந்தை பாதிக்கப்பட்டது இந்த ஆட்சியினுடைய ஒரு அமைச்சரா இருக்கும், ஒரு பெண் அமைச்சரா இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த பொறுப்புணர்ச்சி இல்லாம அது வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயங்கிற மாதிரி வழங்குது இல்லையா? மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து அது வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஸ்ரீவைகுண்டத்துல வந்து தாவேக்காவோட பெண் நிர்வாகி அவங்களுக்கு வந்து அரசியல் வணையம் தரம்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர்களே வந்து கூட்டிட்டு போய் கார்ல கடத்திட்டு போய் வந்து பாலியல் வன்முறை. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் பகுதி எம்எல்ஏ வந்து முறையிட்டு அதாவது கண்டுக்காதமா நீ வந்து ஒதுங்கி போய்க்கிறீங்க சொல்லிட்டு வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு அவங்க கட்சியே இல்லை, எல்லாரும் கட்சி விட்டு அவங்க வந்து நீக்கிட்டாங்க. இது வந்து சொந்த கட்சியில உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதான் தாவேக்கா ஆட்சியினுடைய லட்சணமா இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. நீங்க சொன்ன அந்த 50 வீடியோவா இருக்கட்டும் சேலத்துல அதாவது தாவேக்கா நிர்வாகி இன்னும் பலரை வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. அவ்வளவு கிரிமினல்கள் வந்து இன்னைக்கு ஐக்கியம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து எல்லாம் தெளிவா பார்க்க முடியுது. நிதித்துறை அமைச்சர் வந்து மரியவசன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முரண்பாட்டுல ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு மோசமா நடக்கக்கூடிய வீடியோ வந்து நமக்கு முன்னாடி வெளியே வருது. பொம்பளை என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையில பெண்களை வந்து இவங்க இழிவா வந்து நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த அமைச்சர்களுடைய யோகிதை எல்லாம் வந்து வெளியே வருதுன்னு சேர்த்து பார்க்க முடியுது. உயர்கல்வி அமைச்சர் வந்து குழந்தைகள் வந்து மாதத்தால் காலை வந்து சொல்றது போகுது அதே பூசுது நமக்கு டான்ஸ் ஆகுது குழந்தைகள் அபியூஸ் அது வந்து அபியூஸ் தான் கட்டாயம் அபியூஸ் தான். குழந்தைகளை வந்து அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஸ்போர்ட்ஸ்ன்ற பேர்ல வந்து மிஸ்யூஸ் பண்றது இல்லையா? அமைச்சர் அப்படிங்கிறது இதே கண்ணியமா நடந்துக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நபர் வந்து குழந்தைகளை வந்து அபியூஸ் பண்றது இல்லையா? அதாவது எல்லாம் அவங்க இந்த அமைச்சர்களோ இவங்கெல்லாம் பண்றது என்னன்னா எல்லாமே வீடியோ முன்னாடி கேமரா முன்னாடிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. எல்லாமே அந்த அளவுக்கு அப்பட்டமாக அமலப்பட்டு போய் இந்த 100 நாட்கள்ல வந்து தவை காட்சி நிக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். எப்படி நாம வந்து பொதுவா பிஜேபி அமைச்சர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பாலியல் வந்து பெண்கள் துன்புறுத்து இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்டு பாரதிய ஜனதா பார்ட்டியா பாலியல் பார்ட்டியா அப்படின்னு கேட்கறது வந்துருச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து கொண்டு வர நிலைமைக்கு தான் இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சி இருக்குது. இது 100 நாட்கள் தான் போய் ஒரு பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம் போது கடைசியா வந்து இந்தியா முழுவதும் 37% பெண்களுக்கான அரசியலங்களை வேணுன்றதை பத்தி விஜய் வந்து பேசுறாரு. இந்த ஆட்சி வந்து வெறும் நமக்கான ஆட்சி கிடையாது, எங்களோட தங்கைகளோட ஆட்சி, எங்களுடைய தாய்மார் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த விஜய்க்கு வந்து அவங்க விஜய்க்கு வந்து இதெல்லாம் தெரியுமா என்று தெரியல. தமிழ்நாட்டுல வந்து எந்த மாதிரி நடந்துருக்கு பெண்களுடைய நிலைமை அப்படின்றது வந்து கூடுதலா சேர்த்து வந்து நம்ம மக்களுடைய கேள்வி இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் பெண்களுக்கு பக்கம். குறிப்பா வந்து விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, கொள்கை எதிரி வந்து பிஜேபி. நாங்க வந்து சமூக நீதி ஆட்சியெல்லாம் எடுத்துவோம். சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும், சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பாதுகாக்கப்படும், உரிமைகள் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு தொடர்ச்சியா பிரச்சாரம் செய்வது. திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க போய் நன்றி சொல்லும் போது அதெல்லாம் சொல்றாரு. இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படி நடந்துட்டு போன நிலைமையில இவருடைய இந்த 100 நாள் ஆட்சியில மொத்தம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகைக்கு முன்னாடி வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு தீர்ப்பு வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் பொது இடங்கள்ல ஆடு கன்றுகளை வந்து பலியிடக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட இடத்துல
இப்ப பக்ரீத் பண்டிகைக்கு பலி இருக்கின்ற முறைதான் முறை இருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் இருக்கின்ற ஒரு தீர்ப்பு வருது. அப்ப இந்த தீர்ப்பு இப்படி வருதுன்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் உடனடியாக அந்த தீர்ப்பு வருது. அப்போ ஒரு நாள் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக அரசு வந்து அதை அதிகாரிகள் போலீஸ் வச்சு அதெல்லாம் வந்து முறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதை கண்டிக்கல, இதை எதிர்க்கல. இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது. இஸ்லாம் வழிபாட்டு உரிமை அரசியலமைப்பு சட்டத்துல உரிமை கொடுத்திருக்கு. இது எதிரானதுன்றத அடிப்படையில இதை எதிர்த்திருக்கணும், இதை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடாது. அந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடாது. அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்திருக்கணும். அதற்காக அதுக்கப்புறம் மேல்முறையீடு போய் அதுக்கு எதிர்த்தா போராடுறது அதுக்கப்புறம் செஞ்சிருக்காங்க. ஆனா அதை செய்யாம அதை பத்தி எதுவுமே வாய கட்டல. இது குறிப்பா இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகள் மட்டும் பறிக்க போகிறது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிப்படை உழைக்கும் மக்களுடைய உரிமை எல்லாருமே பறிக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கிராமங்கள்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருவிழா காலங்களையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி காலங்களையும் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கூழ் போட்டு அதை விற்பாங்க. ஊருக்கு எல்லாருமே மக்கள் வந்து கறி வராங்க. அதை வந்து நைட்டே வருவாங்க. சாதாரணமா வந்து கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு மரத்துக்கு 4 கட்டையை வச்சு கறிக்கடையை வந்து உருவாக்கிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி முறை வந்து இது வந்து நாளைக்கு என்ன ஆகும், அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு போனா இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு உரிமை. அப்ப சாதாரண அடிப்படையா இருக்கின்ற உழைக்கும் மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணவு உரிமையும் சரி, அவங்களுடைய தொழில் உரிமை இதெல்லாம் மதிப்பதற்கு ஒரு அதிகாரமா இந்த தீர்ப்பு வந்து அமையும். அப்ப இதை வந்து தீவிரமா எதிர்த்திருக்கணும். ஆனா அதை எதிர்க்காம இதை மாதிரி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக கருத்து இருப்பதற்கான முயற்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து தாவேக அரசுல வந்து தெரிஞ்சு செய்ய விட்டுட்டு மேல்முறை ஒரு பின்னாடிலாம் கிடையாது. இப்ப சமீபத்துல சேலத்திலே வந்து ஒரு ஊர்ல வந்து கோயில வந்து இயல்பா வந்து வெட்டப்படுது. ஆனா அதே வந்து போலீஸ் வந்து அதை வந்து இப்பயே வந்து செஞ்சாங்க. சேலம் மாவட்ட ஆத்திப்பட்டி சூரியூர் அப்படின்ற கிராமம் வந்து அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1300 ஏக்கர் நிலங்கள் வந்து பகுதியின மக்கள். அவங்க அந்த குலதெய்வங்களுக்கு 6 கோயில் வெட்டுவதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுகின்ற உரிமை. அதை செய்ய போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவங்க வெட்டின கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி, அவங்க பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி, அவங்க 100க்கும் மேற்பட்டவர்களை கைது பண்ணி கிராமங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை அடைச்சு அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து ஜிஆர் சாமிகள் வந்து தீர்ப்பு வந்து அந்த எல்லை கட்டுன்ற தீர்ப்பு தீபம் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஜெண்டாவா இவர் நடைமுறைப்படுத்துறதுக்காக தீர்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க. அதே மாதிரி ஜிஆர் சாமியா இருந்தா இந்த தீர்ப்பையும் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் தீர்ப்பு மட்டும் கொடுக்கல, மொஹரம் பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா வந்து மொஹரம் பண்டிகைக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இருந்து இஸ்லாமியர்கள் மத மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்கிற வகையில வந்து பார்த்தோம் ஒரு தீர்ப்பு வந்தது. பிசிஎம் வந்து ரத்து செய்யறது. குறிப்பா அந்த வழக்கே இருக்காரு ஒரு இந்து மதத்துக்கும் அவர் இஸ்லாம் மதத்துக்கு மதம் ஆகிட்டார். அவரு போய் வந்து பார்த்தோன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்காக அதிகாரி முறையிடுறாங்க. அந்த அதிகாரிக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த சான்றிதழ் எனக்கு கொடுக்க சொல்லணுன்றதுக்காக தான் போய் கொடுக்குது. தீர்ப்புகளுக்கும் வந்து பார்த்தா சான்றிதழ் கொடுக்கலன்றது சொல்லுவாங்க. அந்த வழக்கை எடுத்து ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மதமானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரத்து செய்வது. இது குறிப்பா வந்து இந்த தீர்ப்பு எதிர்த்து வழிவகுக்குதுன்னா மதமாற்றம் தடை சட்டத்தை வேற ஒரு வகையில வந்து கொண்டு வராங்க. அந்த வகையில வந்து நீதிமன்றம் இது வந்து இந்த அரசு பிஜேபி பல விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கு முஸ்மா செய்யறாங்க. பல இடங்கள்ல அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடியாக கொண்டு வராங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீதிபதி மூலியமா இதை வந்து கொண்டு வராங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற உழைக்கும் மக்களுடைய உரிமை இருக்கு, சிறுபான்மை மக்களுடைய உரிமையை நிலைநாட்டினா இது எதிர்க்கணுமா இல்லையா? இது எதிர்க்கவே காவலர்னு சொல்றவங்க எதிர்க்காம பெரிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சட்ட போராட்டம் வந்து சரியா நடத்தாம RSS குழுக்களுடைய அஜெண்டாவை நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம். அந்த வகையில வந்து பார்த்தோம்னா ஒரு காரணத்தை கட்டி நடைமுறைப்படுத்திருக்காங்க. பிஜேபி அஜெண்டாவை தாவேக அவர்கள் வந்து பார்த்தோம்னா நிறைவேற்றது. இன்னொரு வகையில வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர்ல வந்து பார்த்தோம்னா காலப்பட்டியில வந்து பார்த்தோம்னா கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்தோம்னா வந்து தேவாலயம்
கட்டுறாங்க. தேவாலயம் கட்டா அதுக்கு வடக்கு ஒருத்தர் வந்து அதை எதிர்த்து போறாங்க. அந்த வடக்கு கூட எதிர்க்கான வழக்குன்னா அதுல வந்து கொஞ்சம் நிலம் வந்து புறம்போக்கு அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கதான் அந்த தீர்ப்பு. தீர்ப்புல அந்த வழக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா அதற்கு பத்தி லேண்ட் பிரச்சனையை பத்தி எடுத்து பேசுறாங்க. அதிகமா வந்து பார்த்தா இந்துக்கள் வாழ்கிற பகுதி பக்கத்துல இந்து கோயில் இருக்கிற இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கிறிஸ்துவ தேவாலயம் கட்டுவது ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு RSS அஜெண்டாவை முன்வைத்து அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து தடை. இந்த உருவாக்கப்பட்டது இது வந்து இந்த சிறுபான்மை மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் உள்ள முரண்பாடுகள், அவங்களுக்கு மத வெறியை கிடைத்து விடுற மாதிரி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 1-2 குரூப் இஸ்லாமியர் இருக்கும், 1-2 குரூப் கிறிஸ்துவ இருக்கும். கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பல் மாங்கல் எல்லாமே பண்டிகை காலங்கள்ல அவங்க உணவுப் பொருட்களை பரிமாறிக்குவது எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு ஒரு அன்னநம்பிக்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க இருக்குது இந்த நிலைமை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து மத நல்லிணக்கத்துக்கு முக்கியமான நிறைய வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சூழல்கள் இருக்கு. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் திருக்குறள் இந்த நிலைமையில இப்படி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல மக்களுக்கு வேறுபாடு இல்லாம வாழ்கின்ற நிலைமையில அந்த வேற்றுமையை உருவாக்குவதற்காக அந்த மத வேறுபாட்டை உருவாக்குவது மத வன்மத்தை உருவாக்குகின்ற வகையில இந்த தீர்ப்புகள் வந்து அமையுது. இந்த தீர்ப்புகள் தான் எதிர்த்து எதுவுமே பேசாம வாய் மூடி அமைதியா இருந்துட்டு சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா திமுக அரசு பண்ண இது மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா பட்சிடையெல்லாம் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்த நீதிமன்ற தீர்ப்பு வரும், இல்ல பிஜேபி அரசு செய்கின்ற விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து பேசாம அதை நடைமுறைப்படுத்துகின்றது. அப்ப நாங்க சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், சிறுபான்மை மக்களுடைய நல்ல பாதுகாப்பும் சொல்லிட்டு விஜய் வந்து மேடையில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பேசுறது எதுவுமே நடைமுறைக்கல. சிறுபான்மையை வந்து கட்சி ஆரம்பிக்கிற அவங்களும் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. பலரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்லாம் வந்து ஆகாவும் பேசுறாங்க. அப்படி இருக்க போது இந்த நிலைமைதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுது. நாளைக்கு அப்படியே 3 நாள் ஆட்சி இல்லை அப்படின்றத நம்ம சரி. இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையில் வந்து ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சர் வந்துட்டா மட்டும் இல்லை, வட இந்தியாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு வந்து ஒரு சொர்க்க ஆட்சி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்ல பொய்யான வீடியோக்கள் பொய்யான போட்டோக்கள் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு என்னதான் அப்படி பாலாதும் தேடாதும் ஆகுது அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. அதாவது ஆட்சிக்கு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா தலித் அறிவிச்சுன்னு சொல்லக்கூடிய பலரும் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஆட்சி வந்து தலித் மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை நல்லா உருவாக்குனாங்க, பயங்கரமா பூஸ்ட் பண்ணாங்க. இது போல வந்து 8 பேர் அமைச்சர்கள் வந்து தலித் பிரிவை சேர்ந்தவங்க, 8 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி இந்த தலித்துக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அம்பேத்கரினுடைய ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வட மாநிலங்கள்ல எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 75 நாட்கள்ல வந்து 8 ஆணவ படுகொலைகள் வந்து நடந்திருக்கிறத வந்து சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நாட்களுக்குள்ள ஒரு 8 ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். மயிலாடுதுறையில நம்ம பார்த்தோம், பார்த்திபன் திவ்யதர்ஷினி பிரச்சனையே தமிழ்நாடே வந்து கண்டிச்சு பேசுது. ஆணவ படுகொலைக்கு எதிராக அவங்க சிறப்பு சட்டம் கொண்டுவாங்கன்னு சொல்லி பேசுது. மறக்க முடியாது. அடிச்சு பொங்க விட்ட காட்சி அந்த படங்கள்லாம் வந்து ஒரு கொந்தளிப்பு வந்து தமிழ்நாட்டில் அதுல உண்மையான குற்றவாளிகள் இதுவரைக்கும் ஒரு தரான நடவடிக்கை இருக்கு. உண்மையான ஆணவ படுகொலைக்கு எதிராக நம்ம சிறப்பு சட்டம் கொண்டுவாங்கன்னு சொல்லி பேசுவோம். ஆனா இந்த பிரச்சனையில தொடர்புடைய குற்றவாளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளிகளை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே காத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இருக்குது. நிறைய நம்ம சொல்லிட்டே போக முடியும். தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா அஜய்னு ஒரு பையன், அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்திலே வந்து சாதியானப்படுகிறது வந்து சொல்லப்பட்டான் பெண் வீட்டாளர். இது மாதிரி 2 பெண்கள் வந்து குறிப்பா வந்து திருநெல்வேலி அது மாதிரி வந்து அந்த ஏரியாவில் வந்து சாதியானப்படுறதுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ராமலட்சுமி இது மாதிரி சுரேஷ் ஒரு பையன், இது வந்து அடுத்தடுத்து நடந்துட்டு. இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சாதியாம படுகொலைகள் இவ்வளவு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இதுவரைக்கும் முதல்வர் விஜய்
வாய் திறந்து வந்து பேசுறதே இல்லை. இதையெல்லாம் கண்டிப்பது இல்லை. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவர் ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு வந்து துணை போறாரா, ஆதிக்க சாதி வெறியர்களை வந்து பாதுகாக்கிறாரா? அப்படிதான் இருக்கு நான். உண்மையில் இது குற்றவாளிகளையும் இவங்க பெருசா தண்டிக்க மாட்டாங்க, குற்றவாளிகளையும் பாதுகாக்கிற வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, கண்டிச்சு கூட அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியர்களுடைய தாக்குதல். இப்ப வந்து நான்கு, அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகே வந்து பாத்தீங்கன்னா தென்காசி ஆளுநர் நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி வெறியாட்டம் நடக்கும். இப்போ மரவ சாதி வெறியர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள தேவேந்திர சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில போய் அந்த ஆளுநர் நெட்வொர்க் பகுதியில பொதுவாக தாக்குதல் நடந்திருக்காங்க. 6 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது போன்ற வந்து சாதி வெறியாட்டங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது தென் மாவட்டங்கள். இதற்கு வந்து இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை இருக்காரு? குறிப்பா இன்னைக்கு சாதி வெறி குறித்த ஆதிக்க சாதி வெறி கொண்ட நபர்கள் பகிரங்கமாக வந்து பேசுகிறாங்க. இப்ப நீங்க கவின் ஆணவப்படுகொலை செய்யப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து குறிப்பா வந்து கவின் ஆணவப்படுகொலை செய்யப்பட்டது சுஜித் தான் ஆணவப்படுகொலை செஞ்சது. அந்த சுஜித்தினுடைய அப்பா எஸ்ஐ சரவணன் வந்து வெளியே விட்டாங்க, ஜாமீன்ல வந்து வெளியே விட்டாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவர் புலிப்படையை வச்சு நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அவர் எஸ்ஐ புலிப்படையை நடத்தி அடுத்த ஒரு கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா கைதாயிருக்கிறார். அவர் வெளியே விட்டுருக்காங்க. அவர் வந்து ஏதோ குற்றம், அதாவது தமிழ்நாடே எதிர்த்து தெரியுது. உள்ள வைக்கணும். ஏன் வரக்கூடாது அப்படின்னா எல்லா சாட்சிகளும் கலைப்பாங்க அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு ஒரு குற்றங்கள் வந்து வெளியே வருவது வந்து அரசு எவ்வளவு சார்பா இருக்கு குற்றவாளிகளுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த எஸ்ஐ சரவணன் செஞ்ச வேலையை கூட வேற ஒரு கொலை வழக்கு ஒரு சாட்சியை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட வச்சு. எவ்வளவு ஒரு கொள்கை பாத்தீங்கன்னா அப்ப கவின் விஷயத்துல என்னென்ன செய்வாங்கல்ல. ஆனா இப்படிப்பட்ட கிரிமினலை வெளியில விட்டுருக்காங்க. இது ஒண்ணு. அவங்க அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா 10 மாசமா வந்து அம்மா கிருஷ்ணகுமாரி வந்து இதுவரைக்கும் கோர்ட் வந்து பல முறை உத்தரவு போட்டு கைது பண்ணாங்க. 10 மாசம் கழிச்சு கைது பண்றாங்க. அதை கண்டிச்சு வந்து சாதி வெறி சங்கங்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எங்க சாதிக்கார அம்மாவை வந்து எப்படி கைது பண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிஎம்டி கட்சி தலைவர் வந்து சேக்கிராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து போராட்டம். இப்ப இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்வினையாற்றாம இதையெல்லாம் வந்து சமுதாயத்தை இவ்வளவு மோசமா சாதி வெறியை ஆதரிச்சு போராட்டம் நடக்கிறது தமிழ்நாடு நடக்குது. சாதி வெறிக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணா அதை அவங்க விட்டுருது. ஆனா மாணவர்கள் உரிமைக்காக நீட்டுக்கு எதிராக போராட்டம்னா அவமானப்படுத்தும் இதெல்லாம் வந்து நடக்குது. அப்ப இந்த சாதி வெறியர்களை இஷ்டம் போல வந்து போராடுவதற்கு அனுமதிப்பது அப்படிங்கிறதும் அவர்கள் சாதி வன்மத்தை வந்து மாணவர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே விதைக்கிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. ஒரு வருஷம் உச்சபட்சமா போய் மாணவர்களோட ஐடி கார்டுலயே வந்து சாதி பேரை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து அறிவிக்கிறார். அப்ப அதை அறிவிச்ச உடனே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இவ்வளவு மோசமா இவ்வளவு இழிவா நடந்துக்கிறீங்க, ஒரு பசங்களோட ஐடி கார்டுல நீங்க எப்படி சாதி பேர் போறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே கண்டிச்சு பேசினதுக்கு அப்புறம் துப்பினதுக்கு அப்புறம் இல்ல நாங்க அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த அமைச்சர் செங்கோட்டையன் பேசுற தப்புன்னு சொல்லி கூட எந்த அமைச்சரும் பேசல. இல்லங்க அவர் வந்து அவ்வளவு சீனியரான அமைச்சர், அவர் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு, இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் போட மாட்டோம், தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க பேச்சுக்கு வந்து பேசுறாங்க. அப்ப இது போன்ற சாதி வெறியாட்டங்கள் குறிப்பா தென் மாவட்டங்கள் மிக அதிக அளவுல வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நீங்க திண்டுக்கல்ல பூம்பாறையில வந்து அருமதிய இளைஞர் ஒருத்தர் குதிரை வந்து ஆதிக்க மாவட்ட சாதி சேர்ந்தவர்களோட வயல்ல வந்து குதிரை மேய்ச்சின்றதுக்காக என் வயல்ல எப்படி அவன் குதிரை மேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய பையன் குதிரை வந்து எப்படி என் வயல்ல மேயும் அப்படின்னு சொல்லி அந்த சாதி வெறியும் அந்த பையனை வந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பையனை தாக்கிருக்காங்க. நீங்க சொல்றது பார்த்தா வந்து யூபியில நடக்கிற மாதிரி அங்கதான் வந்து இந்த மாதிரி கும்பல் படுகொலைகள் இந்த மாதிரியான கொடூரமாக தாக்கி கொலை செய்யறது அப்படிங்கிறதும் இஸ்லாமியர்களை அது வந்து படம் எடுத்து வெளியே போறதும் நம்ம பார்த்திருக்கோம். உத்தரப்பிரதேச வந்து ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய நிலைமை போயிடுச்சான்றதுதான் நீங்க சொல்ற சம்பவம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. இது போன்ற வந்து ஒரு கொடூரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கின்றது. இனிமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப இதெல்லாம் அடிப்படையா என்ன காரணம்? இதெல்லாம் இந்த அரசு என்ன செய்ய செஞ்சு தடுக்க போகுதுன்னு கேள்வி இருக்கு. மக்கள் அதிகாரங்களான சார்பா நம்ம தொடர்ச்சியா ஒரு விஷயத்த வலியுறுத்தி ஆதிக்க சாதி வெறிப்பிச்ச சங்கங்கள் அனைத்தையும் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதும்
அதே மாதிரி வந்து இந்த சாதி வெறியை தூண்டி விடுவதற்கு இன்னைக்கு அடிப்படையா ஆர்வமா இருக்காரு. பின்புலமா இருக்கக்கூடிய இந்த RSS பிஜேபி தலசேன்னு நம்ம மக்களதிகார கழகம் சார்பு தொடர்ந்து இயக்க எழுதிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் விஷயம். ஆனா விஜய் அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு மௌனம், அதாவது அது ரொம்ப வேடிக்கை பார்த்து நிச்சயமா வந்து அதுக்கு துணை போகிற விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதன் மூலமா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான நிலைமையை நடந்து கொண்டிருப்பது சாதி வெறியர்களினுடைய அவன் வந்து ஆட்டம் போடுவதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து ஆதரிச்சு நீங்க வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து வலுவா கண்டிக்கத்தக்கது. ஊர்ல வந்து சாதி வெறி ஆட்களுக்கு வந்து துணை போடுறது வந்து கடைசியா வந்து தீரன் சின்னமுடைய நிகழ்ச்சி வந்து ஈரோடு அதை பத்தி வீரம் கூட வந்து எழுதிருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரரை வந்து இன்னைக்கு எப்படி ஒரு சாதி வெறியை ஊட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் தீவிரமா பரிசீலிக்க வேண்டியது. எந்த அளவுக்கு அது எக்ஸிமா போகுது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த தீரன் சின்னவாலை இப்போ வந்து யுவராஜ் ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதி, செஞ்சப்பட்ட ஒரு பயங்கரவாதியுடைய ஒரு அமைப்பு தான் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து காது தீரன் சின்னமலை பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அமைப்பு தான் வந்து அங்க அவ்வளவு பெரிய கலவரத்தையும், குறிப்பா வந்து அந்த வண்டி மேல ஏறிக்கிறது, நம்பர் பிளேட் இல்லாத பைக்குகளை வச்சுக்கிறது, அதுல ஏறிட்டு வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து முழக்கம் போகுது, இவனோட ஆரோக்கியசாரிகளுக்கு திரும்ப பேசுறது, பெண்களை பற்றி அபாரமான சொற்களை வந்து பொது வழியில வந்து பயன்படுத்துகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க. ஆனா இதையெல்லாம் வந்து போலீஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய சரக ஐஜி வந்து என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து அவெல்லாம் வந்து நம்பர் பிளேட் இல்லாம வந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை வந்து நம்பர் பிளேட் இல்லாம வந்தது பிரச்சனை. அப்ப நம்பர் பிளேட் இல்ல, அவங்க சொல்றதே பார்த்தா நம்பர் பிளேட் இல்லாம ஒருத்த வண்டி ஓடுறா அவன் யாரா இருக்கும்? நீங்க ஏதாவது வந்து கஞ்சா காட்டுறவனா இருப்பான், இல்ல ரவுடியா இருப்பான். அப்ப அப்படி ஒரு ரவுடிகளையோ இந்த மாதிரி கடத்தல் கும்பலையோ ஒரு பயங்கரமாக ஒரு அமைப்பு தலைவராக அந்த அமைப்புல இருந்து நடக்கக்கூடிய இவன் இன்னைக்கு சுதந்திரமா வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரருடைய நிகழ்ச்சி வந்து ஆதிசாரி தூண்ட அளவுக்கு நீ நடந்தது. அத நீ போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்து தாவேக்க அரசும் அல்லது துணையா இருந்திருக்கின்றதா? இன்னைக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு. அதான் சொன்னா சொன்னீங்க 75 நாட்கள்ல வந்து 8 ஆணவ படுகொலை வந்து நடந்தது. அப்ப அதற்கு எதிராக ஏதாவது உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்காங்க. தமிழ்நாட்டோட சூழல் ஆட்சிக்கு வந்ததுக்கு மாறி இருக்குது. இப்பேற்பட்ட சூழல்ல ஒரு ஆணவ படுகொலை செஞ்ச ஒரு அமைப்பு வந்து நீங்க வந்து ஒரு சாதி விளையாட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வெளிப்படையா வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா அதோட அர்த்தமே. நான் வந்து இப்ப கலெக்டர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் வந்து சார்ட் அவுட் பண்ணிருக்கோம், 42 பேர் வழக்கு போட்டிருக்கோம், அது முறையா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு. இதுவா பிரச்சனை? நீங்க வந்து நீட்டுக்கு எதிராக போராடின எல்லா மாணவர்களையும் கையை கால உடைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு குடிநீர் வசதி வேணும்னா கூட அந்த மக்கள் போராடினா அப்ப என்ன செய்யுது போலீஸ்? உடனே வந்து அரசு பண்ணி உள்ள போறாங்க. அப்ப அவ்வளவு பேரு சாதி வல்லத்தோட பேசுற நபர்களை வந்து ஒருத்தர் கூட கைது பண்ணல. எல்லாருமே எஃப்ஐஆர் தான் போட்டுருக்கோம், வண்டியோட நம்பர் இருந்தோம். அதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்றாங்க, எல்லாருடைய நம்பர் பிளேட் இல்ல, அதனால வந்து நாங்க சேஸ் நம்பர் வந்து நோட் பண்ணிருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். போலீஸ் எந்த அளவுக்கு இந்த சமயநெறிக்கு வந்து துணை போயிருக்கு, இந்த சாதிவெறி ஆட்டத்தை அங்கீகரிக்கிறதுக்கு இது முக்கியமான சாதி. அதுக்கே ஒரு வந்து அந்த சாதியை ஒழிச்சிட்டோம், சாதியை உடைச்சிட்டோம், இது இல்லாம தலித்து 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல பேர் வந்து அதுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு பேசிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல இப்படி ஒரு சாதி வெறி தூண்டுற அளவுக்கு ஒரு கலவரத்தை வந்து நடத்துறாங்க, நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த அமைப்புகள்லாம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பையும் இன்னைக்கு வந்து சுதந்திரமா நடமாடுறது இந்த நாளைக்கு அரசும் போலீஸ். அப்ப இதை வந்து நம்ம முக்கியமா வந்து பேச வேண்டியது இல்லையா? அதுல கூட இப்ப நம்ம வந்து இறுதியா வந்து என்ன பேசணும்னா, இந்த இப்ப நாம பேச வேண்டிய எல்லா விஷயங்களும் எதை நோக்கி இருக்குது. ஒரு பக்கம் வந்து மோடி வந்து எப்படி ஒரு குடும்பத்தை வந்து கட்டியமைச்சாங்க 2014 குஜராத்ல வந்து தேனாவும் பாலாவும் ஓடுது பாருங்க, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் வந்துட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மோடி எப்படி பதிவு பண்ணுறதோ அந்த தலைவன் வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திக்க மாட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். அப்படி பதில் சொன்னாலும் அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க.
எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி இன்னைக்கு விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னா அதே மோடியோட திட்டமா தான் இருக்கு. இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டுல பல சென்சிட்டிவான பிரச்சனைகள் வந்து நடந்துருக்கு. தலித் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் வந்து நடந்துருக்கு, ஆணவ படுகொலை வந்து நடந்துருக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து மதிக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு பக்கம் கார்பரேட் திட்டங்களை வந்து பாஜக அரசு நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு துணை போயிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் செஞ்சா கூட இதெல்லாம் வெளிப்படையா பேசாம கள்ளமூலம் வந்து காட்சி கொடுக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அது மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்க கிடையாது. இன்னைக்கு வெளிப்படையா வந்து எப்படி மோடி வந்து அந்த மௌனம் சாதிச்சு இருக்கிறாரோ அதே போலதான் இன்னைக்கு விஜய் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது, தமிழ்நாட்டினுடைய உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, கார்பரேட் திட்டங்கள் ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த RSS பிஜேபியோட அஜெண்டாவை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. நாம சொன்ன தொகுப்பு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து இதை நோக்கிதான் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த 100 நாள் என்பது இன்னைக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 17 வந்து எல்லாரும் வந்து தோல் பேசுவாங்க. இந்த 100 நாள் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி வந்து பொக்காவா மாறி இருக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கையா தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியது. நாம பேசுற விஷயங்கள்லாம் வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் பல விஷயங்கள் வந்து பேசப்படாமலும் இந்த 100 நாட்கள் அவ்வளவு பெரிய கொடூரங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துருக்கு. அப்ப அதற்கு எதிராக வந்து நாம மக்கள் மத்தியில வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தாவேக்காவுடைய ரோகத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து பேச வேண்டிய தருணத்தை அப்படி அம்பேத்கரை இருக்க வேண்டிய கடமை ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் இருக்கு. நிச்சயமா ஒரு மாற்றம் அப்படின்னு ஏமாற்றுறத வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. மாற்றம்னா என்ன, மக்கள் ஒரு பிரச்சனைகளை மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெளிவா வந்து இந்த அமலப்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மக்களுக்கு வந்து மாற்றம் குறித்த உண்மையான விவாதத்தை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதும் நோக்கமா இருக்கு. அதனால வந்து நம்ம மக்களுடைய மாற்றத்தை உண்மையான மாற்றத்தை நோக்கி காத்துக்காங்க. கண்டிப்பா. நன்றி.